கருத்து கணிப்பு கருணாநிதி, எம்ஜிஆர், ஜெயலலிதா மீது மக்கள் கொண்டிருந்த தீராத அன்பு, பற்று, நம்பிக்கை இவ்விரு கட்சிகளில் ஆழமான அஸ்திவாரமாக இந்த சர்வேல திகழ்ந்தது. அதே போல் விஜயின் வருகையும் 2026 சட்டமன்ற தேர்தலில் பல திருப்பங்களை கொண்டிருக்கிறது. இது வேடிக்கையான உண்மை என்னவென்றால், திமுக அதிமுக வெற்றிக்கு தாவேக பல இடங்களில் உதவுகிறது என்று சொல்லலாம். அப்படியாக 2026 தேர்தலில் பெரும் கவனத்தை ஈர்க்கும் 4 முனை போட்டியாக உள்ளது. திமுக அரசின் செயல்பாடுகளை நேரடியாக குறிவைக்கும் வகையில் எதிரொலிக்கும் கட்சிகள் அரசியல் தாக்குதலின் சச்சிதமாக நகர்ந்திருப்பது களத்தில் தெரிகிறது. ஆளும் கட்சியின் மீது அவர்கள் வைத்த குற்றச்சாட்டுகள் கருத்து கணிப்புகள் மூலம் நன்றாகவே பிரதிபலிக்கிறது. மட்டும் உட்கார்ந்து பண்ணாம மக்களிடையே வீடுக்கு வீடு சென்று அவர்கள் 234 தொகுதியிலுமே மக்களுடைய மனநிலை என்னவா இருக்கு, மக்களுடைய நம்பிக்கை எந்த ஆட்சியில இருக்கு அப்படின்னு பார்த்தோம். அதுல பாத்தீங்க அப்படின்னா, உங்களின் ஆதரவு யாருக்கு என்று கேட்காமல் ஏன் ஆதரவு, எதற்காக, எந்த கட்சிகள் வேண்டும், எந்த கட்சிகள் உங்களுக்கு வேண்டாம், வேட்பாளர் பற்றிய தகவல், முந்தைய தேர்தலில் உங்களுக்கு ஆதரவு யாருக்கு, ஆளுங்கட்சி குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்க, சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்கு, 2026 தேர்தல்ல மாற்றம் வேண்டுமா வேண்டாமா, இப்படியான பல்வேறு கேள்விகள் கேட்கப்பட்டது. இப்படியான கேள்விகள்ல ஒவ்வொரு தொகுதி குறித்தும் தீவிரமான புரிதல் தான் இந்த சர்வேல நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு. அதாவது மொத்தம் 90 தொகுதிகள்ல ஒரு தொகுதிக்கு 440 விகிதம் எடுத்தாலும் மொத்தம் 39,600 பேரை நாம சர்வே எடுத்தோம் 90 தொகுதிகள்ல. அடுத்து 110 தொகுதிகள்ல 420 சாம்பிள் வைத்து மொத்தம் 46,200 பேரை நாம சர்வேல எடுத்தோம். இதுல மக்கள் மொத்தமா பாத்தீங்க அப்படின்னா 1,19,000 பேரை நாங்க மொத்தமா இந்த சர்வேல நாங்க நேரடியா மக்களுடைய மனநிலை என்ன அப்படின்னு நாங்க அதுல 92,600 பேர் அவங்களோட நேரடி வாக்குமூலத்தை, புகைப்படத்துடன் கூடிய வாக்குமூலத்தை, அவர்களுடைய மனநிலையை எங்களிடம் அப்படி எடுத்த அந்த கருத்து கணிப்புல மாவட்ட வாரியாக எந்தெந்த கட்சிகளுக்கு மக்கள் ஆதரவு தெரிவிக்கிறாங்க. திருவள்ளூர்ல பாத்தீங்கன்னா கும்மிடிப்பூண்டி திமுக முதன்மைப்படுத்தப்படுகிறது. அதே போல பொன்னேரியில காங்கிரஸ் தோற்கடித்து திருமணியம் பலராமன் அவர்கள் அதிமுக பெற்றிருக்கிறாரு. அதே போல திருத்தணியில தேமுதிக அதிமுக இந்த கூட்டணியில திமுக கிருஷ்ணமூர்த்தி தேமுதிக அவர் பெற்றிருக்கிறார். அதே போல திருவள்ளூர்ல பி.வி. ரமணாவுக்கும் பி.ஜி. ராஜேந்திரன் அவர்கள் கூட்டணியில பி.வி. ரமணா அவர்கள் முன்னிலை பெற்று திருவள்ளூர்ல அதிமுக ஆட்சி முடிக்கிறது. அதே போல பூவிருந்தவல்லியில பூந்தமல்லியில கிருஷ்ணசாமி திமுக, ஏழுமலை அமமுக இதுல திமுக முன்னிலைப்படுது. அதே போல ஆவடியில நாசருக்கும் ராஜேந்திரன் பிஜேபி, திமுகவுக்கும் பிஜேபி கிடையான போட்டி ஆவடியில இருக்கு. சோ அந்த ஆவடியில நாசர் அவர்கள் முதன்மையான இடத்தை பிடிக்கிறார். மதுரவாயில்ல திமுக அதிமுக, காரப்பாக்கம் கணபதியும் மூர்த்தி அவர்களும் போட்டியிடுறாங்க. அதுல மூர்த்தி அவர்கள் முதன்மை எடுத்திருக்கிறார். அதே போல அம்பத்தூர்ல பூர்ணிமா சேகர், அதாவது திமுக வெர்சஸ் பாமக என்ற போட்டியில பாமகவை முதன்மை எடுத்திருக்கு. அதே போல மாதவரத்துல சுதர்சனம், மாதவரம் பி மூர்த்தி அதிமுக திமுக என்ற போட்டியில திமுகவை முதன்மை எடுத்திருக்கு. திருவற்றூர்ல சிபிஎம், அதாவது திமுக கூட்டணியில் அங்கம் வகிக்கக்கூடிய சிபிஎம் வெர்சஸ் அதிமுக என்ற போட்டியில அதிமுகவுடைய குப்பன் அவர்கள் வெற்றி பெறுகிறார். சென்னையில எடுத்துக்கிட்டீங்கன்னா, சென்னையில தான் ஒரு மிகப்பெரிய ஒரு கடுமையான இழுபறி போட்டிகள்லாம் இருக்கக்கூடிய தொகுதியாக மாறி இருக்கு.
அதுல குறிப்பா அதிமுக, அதாவது ஆர்கே நகர்ல பாத்தீங்கன்னா ஒரு இழுபறியான நிதிதான் இருந்துச்சு. மக்கள் வந்து புதிதாக வந்திருக்கக்கூடிய தாவேகாவுக்கும் ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க, திமுகவுக்கும் ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க, அதே போல அதிமுகவும். ஸோ எல்லாமே ஈக்குவல் லெவல்ல இருக்கும்போது, ஸோ அதுல முதன்மையா இருக்கும் போது ராஜேஷ் என்பவர், அதிமுகவை சேர்ந்த ராஜேஷ் அவர்கள் முதன்மையானதை அனுப்பிக்கிறார். பெரம்பூர்ல பாத்தீங்கன்னா அதிமுக கூட்டணி சார்ந்த பாமக திலக பாமா, திமுகவை சேர்ந்த ஆர்டி சேகர், ராவைக்காவுடைய ஜோசப் விஜய். இந்த காலத்துல திமுக அவர்கள் ஆர்டி சேகர் அவர்கள் தான் அந்த கடுமையான போட்டிகளையும் வெற்றி பெற்றிருக்கிறார். அதே போல குளத்தூர்ல முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின், திமுகவை சேர்ந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் வெற்றி பெறுகிறார். வில்லிவாக்கத்துல கார்த்திக் மோகன், திமுகவை சேர்ந்த கார்த்திக் மோகன். திருவிக்கா நகர்ல ஒரு கடுமையான போட்டி தான், திமுகவுக்கும் அதிமுக கூட்டணியில் ஆட்டம் வைக்கக்கூடிய பொற்கொடி ஆம்ஸ்டாங்க்கு நிறைய மக்கள் அந்த படுகொலை, அதாவது ஆம்ஸ்டாங்குடைய படுகொலைக்கு பிறகு மக்கள் ஓரளவு அந்த ஆம்ஸ்டாங்க்கு ஆதரவு கொடுக்கிற வகையில அங்க ஆம்ஸ்டாங்குடைய மனைவி பொற்கொடி அவர்கள் அங்க அதாவது எக்மோர்ல தமிழன் புருஷானா மற்றும் அபிஷேக் ரங்கசாமி, தாவேக்காவ ராஜ்மோகன், ராம் தர்ம சரண்யா அவர்கள அபிஷேக் ரங்கசாமி தமிழ் பிரசாமை பின்னணிப்படுத்தி அங்க வந்து அதிமுக முன்னிலை பெறுகிறது. ராயபுரத்துல ஒரு கடுமையான சூழல், அதனால சுபேர்கானை எடுத்து ஜெயக்குமார் அவர்கள் வந்து முன்னிலை இருக்கிறார். துறைமுக தொகுதியில சேகர் பாபு, சேப்பாக்கம் திருவல்லிக்கேணியில உதயநிதி ஸ்டாலின், 1000 விளக்குல திமுகவை சேர்ந்த எழில் நாகநாதன், அண்ணா நகர்ல அதிமுக கோகுலேந்திரா, விருகம்பாக்கத்துல பிரபாகர் ராஜா, விருகை ரவி, இதுல விருகை ரவி அவர்கள் முதன்மை பெறுகிறார். சைதாப்பேட்டையில மா சுப்பிரமணியம், செந்தமிழன், இதுல மா சுப்பிரமணியம் திமுக முன்னிலை பெறுகிறார். தியாகராயர் நகர்ல ராஜா அன்பழகன், சத்யநாராயணன், இதுல அதிமுகவை சேர்ந்த தீநகர் சத்யா அவர்கள் வந்து முதன்மையாக பெறுகிறார். மயிலாப்பூர்ல பாஜக திமுக, அதாவது மயிலை தா வேலு அவர்களுக்கும் தமிழிசை சவுந்தரராஜனுக்கும் இடையே போட்டியில மயிலை தா வேலு திமுக அவர்கள் முன்னிலை பெறுகிறார். வேளச்சேரியில கடுமையான சூழல், ஏற்கனவே அசம்போல் சிட்டிங் எம்எல்ஏ இருக்கிறாரு, இருந்தாலும் அந்த இடத்த அசோக் என்பவர் வேளச்சேரியில வந்து பிடிக்கிறார், அதாவது அதிமுகவை சேர்ந்த அசோக். ஆலந்தூர்ல திமுகவை சேர்ந்த அன்பரசன், திருப்பரம்பூர் அதாவது ஸ்ரீபெரும்புத்தூர்ல செல்வ பிறந்தகை, இதுல கொஞ்சம் கடினமான சூழலா தான் இருக்கு. என்ன காரணம் அப்படின்னா உட்கட்சி புதுசு நிறைய அவங்க உட்கட்சியுடைய அவருக்கு எதிரான பல கருத்துக்கள், பல விஷயங்கள் வந்து ஒரு நிறைய தேர்தல் கூட்டணி தொகுதி பங்கீடுல நிறைய விஷயங்கள் பார்க்கும். ஸோ அதனால வந்து இப்போ சீட்டு பங்கீட்டுல கூட அதாவது பணத்தை கொடுக்கலாம், அதாவது ஜோதி மன்னர்கள் கடுமையான குற்றச்சாட்டா வச்சாங்க. ஸோ அதனால வந்து உட்கட்சி பூசல்னாலவே அந்த காங்கிரஸ் வந்து செல்வப்படுறதுக்கு இந்த முறை செல்வப்படுறதுக்கு டவுட் தான் அப்படிங்கிற இடத்தை தாண்டி பழனி அவர்கள் அங்கே அதிமுக சேர்ந்த பழனி அவர்கள் முதன்மை எடுத்துருக்காங்க. உத்திரமேரூர்ல சுந்தர், அதாவது திமுக பாமகவில் திமுக